ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ்பேக். இன்றைக்கி சண்டே சமையல்னாக்கா இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம டைமை வேஸ்ட் ஆகாத ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கிரேவி, அது மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அடுத்தவங்க வீட்டிலலாம் நான் போயிருக்கிறேன், என் ஃப்ரெண்டு வீடு, என் நெய்பர்ஸ் ரிலேஷன் எல்லார் வீட்டுக்கும் போகும்போது அவங்க எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டு அது வதக்கின பிறகு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக மாறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அது லைட் கலராக இந்த மாதிரி கொஞ்சம் கலர் அது அதில் லைட் கலராக மாறும்போது அப்போ தேவையான மசாலா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாத இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் எப்போவுமே மட்டன் ஆகட்டும், சிக்கனு, பீஃபு எது இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா அது கலர் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போன பிறகு தான் நல்லா இருக்கும், அது வரைக்கும் வதக்கணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன். ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குதுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் எப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு என்னானாலும் உங்களுக்கு பிடிக்காதாயிடுச்சுன்னா அதுவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக டிப்ஸ் இருக்குது. சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன், மட்டன், பீஃப் எது இருந்தாலும் சரி ரெடி பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி சண்டே சமையல். வாங்க, அது எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், நான் எப்படி செய்ய போகிறேன், என்னென்ன அதுக்கு தேவையான பொருள்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி சண்டே நான் ரொம்ப நாளாக போடணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த வீடியோ நீந்தேன். ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்ட பிறகு செய்கிறோம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் செஞ்சுருக்கிறேன், இப்போ எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது குக்கரில் ரைஸு, அதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டுக்கிறேன். இங்கே வந்து இங்கே இப்போ தான் தாளிச்சிட்டு பருப்பு கொழும்பு செஞ்சு வச்சுருக்கிறேன், அதாவது மைசூர் டால் இதாகிடுச்சு. இங்கே வந்து சிக்கன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் 1 kg. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீஸ் இப்படி எடுத்துருக்கேன். இப்போ இது நான் இன்னும் வாஷ் பண்ணல, கழுவிட்ட பிறகு தான் இது உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா இதெல்லாம் கட் பண்ணுற பிறகு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே வந்து நான் இதில் வந்துட்டு பெப்பர், அதாவது மிளகாத்தூளோட முழு தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சுக்காவா இல்லை ட்ரையாக சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எதுக்கு வந்தாலும் இல்லை சாப்பாட்டுக்கு கூட கொழம்பில்னா கூட இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு மசாலானாக்கா நம்ம இந்த மசாலா வச்சு கொஞ்சம் அதிகமாக வைக்குவோம். அம்மா தேங்காய், தக்காளி அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக கிரேவி ஆகிற மாதிரி. அதுக்கு தேவையான பொருள்கள் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 1 kg சிக்கனுக்கு நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு முழு தூள் எடுத்துருக்கிறேன். முழு தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதனால மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் வினிகரில் அரைச்சி வச்சுக்குவேன். அப்படி வினிகர் இல்லைனாக்கா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பை வச்சு நான் அரைச்சி வச்சுருக்குவேன். ஒரு 15 நாளைக்கு வர அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்குவேன். அந்த மாதிரி வெளியே வாங்கி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து தேவையான அளவுக்கு ஒரு கையில் பாதி கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஒரு பெரிய வெங்காயம். அடுத்து 1 kg சிக்கனுக்கு சும்மா கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுக்க. பாருங்கள், இந்த மீடியம் சைஸு ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 3 உருளைக்கிழங்கு. இது உங்களோட ஆப்ஷன், வேணும்னு தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் சேர்க்கும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து இதில் 4 பீஸ் தான் பண்ண முடியும்.
ஏன்னா ரொம்ப 8 பீஸ் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை, 4 பீஸ் பண்ணலாம், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இப்போ இது எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இது மிக்சிங் பண்ணிவிட்டு செய்யணும்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். அப்புறமா இதில் லாஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு வச்சிடணும். ஒரு விசிலு ஆஃப் பண்ணிட்டோம்னா 2வது விசிலில் அதிலே கிளியர் ஆகிடும், சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாமே நான் கட்டிங் பண்ணிவிட்டு தக்காளி, கிழங்கு, வெங்காயம் கட் பண்ணிட்டு சிக்கனும் கழுவிட்டு உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இன்றைக்கி பருப்பு, டால், ரைஸு, சிக்கனு, கிரேவி, அதாவது கொஞ்சம் கிரேவி வர மாதிரி ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கணும். அதிகமாக போட்டோம்னா அது குழம்பு கணக்காயிடும். ஏன்னா அடி பிடிக்காது. அந்த கிரேவி, அந்த தக்காளி தான் நம்மளுக்கு லைட்டாக அது வேவுறதுக்கும் கிரேவி கொடுக்கும். இப்போது இதெல்லாம் நான் கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மிக்சிங் எப்படி பண்ணோன்னு. இப்போ நல்லா பெரிய சைஸாக வெங்காயம் இந்த மாதிரி நம்ம எப்படி குழம்புக்கெல்லாம் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. அடுத்து தக்காளியும் 4 தக்காளி ஒரு சின்ன சின்ன பீஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கனு, மட்டனு, இது பீஃப் இருந்தாலும் சரி நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா விட்டுட்டு அப்புறமா அதை அலசி எடுத்துட்டு செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த மஞ்சள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த மஞ்சள் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்துடும், அந்த ரத்த கவுளு வாசனை இருக்காது. அதனால இப்போ நான் கழுவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு வச்சுட்டு இப்போ கழுவி எடுத்துன்னு வந்துக்கிறேன். நம்ம கழுவுனாலும் அந்த கறிங்க மேலே அந்த மஞ்சள் இருந்தே இருக்கும். அதனால மஞ்சள் போட்டுருந்து அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் அந்த மஞ்சள் ஒரு தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா நம்ம கறி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நான் கிழங்கு இந்த அளவுக்கு, இது உங்களோட ஆப்ஷன், வேணும்தான் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் நல்லா இருக்கும், நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பாருங்க கழுவி வச்ச சிக்கனு இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் இந்த உருளைக்கிழங்கு, ஏன்னா இப்படி செஞ்சால் டேஸ்ட்டு வருமா, எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காதுன்னு நினைக்குவீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போது இதில் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸாக சேர்த்துக்கணும், இதெல்லாம் பொரிக்காமல் செய்கிறது. அடுத்து தக்காளி, அடுத்து கருவேப்பிலை, மிளகாத்தூள், உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம் வேறு முழு தூளே செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம், இது நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு. அடுத்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு முழு தூள், அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிற, தேவையாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். ஏன்னா எல்லாம் போட்டு பிரியாணி பண்ணுறேன்னா தம் பிரியாணி நினைக்கிறீங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இதில் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா 1 கேஜிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் இந்த கரண்டியில் இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 100 கிராம் எண்ணெய். இப்போ இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இந்த கரண்டிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது குக்கர் மூடி வைக்கும் போது அந்த ஆவி தண்ணியை வந்துடும். அதனால அதிகமாக வச்சிங்கன்னா கிரேவி வராது, கொழும்பாயிடும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். எந்த கரண்டியில் இந்த மாதிரியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினோன்னா அதே மாதிரி 2 கரண்டி தண்ணி அதுக்கு மேலே சேர்த்துக்கோ. இப்போ ஃபுல்லெல்லாம் கலக்கி ஆயிடுச்சு. இப்போ வேறு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு வைக்கும் போது, ஏன்னா இது மசாலாலாம் அதில் பிடிக்கணும், அதனால சிம்மில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அதை சிம்மில் வச்சு குக்கரு மூடி போட்டுடணும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு
நம்ம நார்மல் எப்படி நம்ம வைக்கிறோம் அந்த மாதிரி அனல் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம், ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா எல்லாம் ரொம்ப அனல் வச்சோம்னா அதிலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த மசாலா பிடிக்காது. அதனால மெயின் இது தான். 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு விசில் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு விசில் வராத மாதிரி நான் ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். அந்த ஃபஸ்ட்டு விசில் வருது, 2வது விசில் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேயே அது நல்லா இன்னும் வெந்துடும். இந்த மாதிரி இப்போ அதை செஞ்ச பிறகு காட்டுற சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டு சூப்பரான ஒரு கிரேவி. பெப்பர் போட்டீங்கன்னா அந்த கலர் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருந்துச்சுன்னா இப்படி சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.